பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். Hebrews chapter 13 verse 6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். The Lord is my helper, I will not be afraid. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல திடீரென்று கடல் பகுதி பக்கத்தில் அந்த கடல் சீற்றத்தினால அந்த கடல் நீர் எல்லாமே அந்த கிராம பகுதிகளுக்குள்ளே வந்துருச்சான். அப்போ அந்த கிராம பகுதிகள் எல்லாமே கடல் நீரால் ஃபுல்லாக நிரம்பி அநேகருடைய வீடுகள் அதில் சேதம் அடைஞ்சிருச்சான். நிறைய பேர் அதில் மூழ்கி போனாங்களாம். அப்போ ஒருத்தர் அதில் தத்தளிச்சுட்டே, ஐயோ எனக்கு இதில் மூச்சு விட முடியல, இந்த இடத்துல ஐயோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி அவர் கவலையோடு அந்த இடத்துல அவர் சத்தத்தோடு அவர் சத்தமிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாராம். அப்போ அவருக்குள்ள பயம் வந்துருச்சான். ஐயோ நான் மரிச்சு போக போகிறேன், திடீரென்று இந்த மாதிரி கடல்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வரும் நான் நினைக்கவே இல்லையே, நான் மரிச்சு போக போகிறேன், என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி அவர் பயத்தோடு இருந்தாராம். அப்போ திடீரென்று அவருக்குள்ள ஒரு நினைவு வந்துச்சான், ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், ஏசப்பா என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள திடீரென்று ஒரு எண்ணம் வந்து அவர் அந்த விசுவாசத்தோட அவரோட சொன்னாராம், ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார், நான் இனி பயப்பட மாட்டேன், ஏசப்பா என்னை பாதுகாப்பார்னு அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்டாராம். அப்போ திடீரென்று அந்த இடத்துல ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய லைஃப்பெல்லாம் அதில் சேவ் பண்ணி ஏசப்போடைய கிருபையில் இன்றைக்கு அவர் நல்லபடியாக அவர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் நான் மரிக்க போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்ச ஒரு சூழ்நிலையிலையும் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்தார். ஏசப்பா அவரை பாதுகாத்தார், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் அவருடைய ஜீவனை பாதுகாத்தார். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் கடல் போல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த அலைகள் போல அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, இயேசு என்னோட கூட இருக்கிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நல்ல பயத்தோடு இருக்கிறாங்கப்பா, சூழ்நிலையில பார்த்து பயப்படுறாங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறாங்க. இயேசு எல்லா பயத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க, பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்கப்பா, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு நம்மளோட எப்பொழுதும் கூட இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.